ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபேசியர்களின் நிருபம் 4 அதிகாரம் 26 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. கோபம் எங்க பார்த்தாலும் அதிகமா பொத்துக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம். எடுத்த உடனே சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வர கோபம், எரிச்சல் எல்லா இடத்திலும் மலிவாக கிடைக்கிற ஒன்றாக கூட மாறிவிட்டது. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? கோபம் வந்துருச்சா அது பாவத்திற்கு ஏதுவாய் மாறிவிடக் கூடாது. அடுத்து எரிச்சல் பட்டு காரியங்களை செய்வோமானால் அது நமக்கே ஆபத்தை கொண்டு வரக்கூடியதா தான் மாற்றிவிடும். வேதத்தில் என்னாகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அங்கு இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது தண்ணீர் கிடைக்கவில்லை. ஜனங்கள் எல்லாம் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். நாங்களும் எங்கள் ஆடு மாடுகளும் தண்ணீர் இல்லாமல் சாவதற்காக கொண்டு வந்தீங்கன்னு சொல்லும் போது மோசைக்கும் கோபம் வருது. என்ன செய்ய தெரியல, ஆசிரியப்பு கூடாரத்தை போய் விழுந்து கிடக்கும்போது ஆண்டோடைய மகிமை இறங்குது. ஆண்டவர் மோசையை நோக்கி ஒரு கோலை எடுத்துட்டு போயிட்டு ஜனங்கள்லாம் கூடி வர சொல்லுப்பா, நீனும் ஆரணும் சேர்ந்து இதை செய்யுங்க. இந்த கண்மலைக்கு முன்பாக வந்து நின்று கண்மலையை பார்த்து பேசுங்க, கண்மலை தண்ணீரை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். உடனே மோசை என்ன பண்றாரு? போய் கோலை எடுத்துட்டு அவங்க ஆரோன்லாம் வந்து ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. ஆனா அந்த கோபம் இருந்ததுனால இந்த ஜனங்க எப்ப பார்த்தாலும் ஏத்து பேசுறாங்க, வணங்கா கழுத்து உள்ளவங்களா இருக்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் விதாண்டவாதமா ஓயாம தர்க்கம் பண்றாங்க. கோபத்துல ஜனங்களை பார்த்து பேசுறாரு, கண்மலையை பார்த்து பேசுறதுக்கு பதிலா ஜனங்களை பார்த்து கோபமா கலகக்காரர்களுக்கு நான் தண்ணி வர பண்ணுவேன்னு சொல்லி கண்மலையோடு பேசுவதற்கு பதிலாக அடித்து விடுகிறார். தண்ணீர் வந்துச்சுது, ஜனங்க குடிச்சிட்டாங்க. ஆனா இது கர்த்தர் பார்த்து அவருக்கு துக்கமாயிடுச்சு. மோசே கானானுக்குள் போக முடியாமல் போய்விட்டது. இது பாவமாக மாறிவிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறிவிட்டார். பேச சொன்ன இடத்துல கண்மலை அடித்து விடுகிறார். அநேக நேர கோபத்துல நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாது செய்து விடுறோம். வார்த்தை விட்டுறதும், சிலவங்க கை நீட்டிருந்தாங்க, சிலவங்க எதையாவது போட்டு உடைப்பாங்க, இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? கோபப்படுகிறவங்களை எடுத்துக்கலாம், எரிச்சல் படுறோமா? சாயங்காலத்துக்குள்ள அது சரியாயிருமா? சரியாயிரணும். அதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 4:4 கூட கோபம் வந்துருச்சா பாவம் செய்யக்கூடாது, படுக்கையில அமர்ந்து இருதயத்துக்குள்ளே பேசிக் கொண்டிருக்க சொல்றாரு. இன்னைக்கு கோபத்தோடு வாழ்வதை நிறுத்துங்க, அது நம்மளே சாகடித்து விடும். ஒரு குடும்பத்துல கணவன் மனைக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுது, பிரிந்து போகிற நிலைமையில பஞ்சாயத்து ஆயிடுச்சுது. 2 வீட்டார் பெரிய ஆட்கள் ஊழியர் பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது கடைசியில எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு, அதனுடைய ஆரிஜின் ஆரம்பம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மனைவி சிக்காயிருந்தாப்ல, மெடிசின் எடுத்துட்டு இருக்கிறாங்க, கணவனு ஹெல்ப் பண்றாப்ல. அன்னைக்கு நைட்டு சரி ஒய்ஃபுக்கு ஏதாவது செய்யலான்னதும் மாவு இருந்திருக்கு ஃப்ரிட்ஜ்ல, தோசை மாவு எடுத்து இவர் அடுப்பை பத்து வச்சு தோசைக்கல்ல வச்சு தோசை போடுறாரு. கிச்சன் பக்கம் இந்த மனுஷனுக்கு போய் பழக்கமே கிடையாது. சரி மனைவி மேல உள்ள பாசத்தினால என்ன பண்றாப்ல, அது போய் ஒரு தோசை போட்டு கொடுத்தா தோசை சரியா வரல. நேத்து முந்தானத்தை சுட்டு பார்த்தா தானே தோசை வரும். சரி என்ன பண்ணிட்டு கொஞ்சம் பிஞ்சு போன தோசை எடுத்து கொடுக்கும் போது ஒய்ஃப் என்ன பண்ணி கோபம் வந்துருக்கு, பேசுறாங்க. நான் என்னைக்காவது உங்களுக்கு பிஞ்சு போன தோசை கொடுத்துருக்கிறேனா? என்ன அவ்வளவு அற்பமா நினைச்சிட்டீங்களா? போங்கன்னு தூக்கி அடிக்கிறா. இதுல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த மனுஷன் சந்தோஷமா ஒய்ஃபுக்கு ஏதாவது சூடா பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சாரு. இந்த ஒய்ஃப் என்ன பண்ணிருக்கணும்? புருஷன் ஏதாவது பண்ணி கொடுக்கிறார, பிக்காமலா தோசையை சாப்பிட முடியும்? இன்னைக்கு யோசிங்க, சின்ன காரியம் பிஞ்சு போன தோசையில பிரச்சனை வந்துச்சுது, குடும்பமே உடையிற நிலைமை. அப்ப அந்த போதகர் சொல்லிருக்காருமா, இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கா, நல்லதுதான் அவனுக்கு வேண்டமா செஞ்சிருக்காரு, கிச்சன் பக்கமா போகாம கூட இருந்திருக்கலாம். இதுக்கு போய் நீ பேசி திட்டி, அவர் திருப்பி திட்டி, அவங்க குடும்பத்தை இழுத்து யோசித்து வருது. ஒண்ணு இல்லாத மேட்டர் தானே. அந்த பெண் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சு, ஆமா நான் பேசியிருக்க கூடாதுதான். உடனே சாரி கேட்டு சரியா போயிடுச்சுதே. நீ கோபம், சின்ன கோபம் எவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருது, எவ்வளவு பெரிய பிளவையும் வேதனையும் வாழ்க்கையும் நாசமாக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை கோபத்தை எடுத்து போடுங்க ஆண்டவர்ன்னு சொல்லுவோம், பொறுமையை கேட்போம், சமாதானமா இருக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். கோபம் பட்டாலும் பாவம் செய்யாதுங்க. கோபப்பட்டு உங்க பைராக்கியத்தையும் காமிச்சிங்கன்னா ஆண்டவர் மகிமைப்பட மாட்டாரு. அது பலவீனம், பிசாசு உள்ளே வருவதற்கு, குடும்பத்தை அழிப்பதற்கு இடமாக மாறிவிடும். நீ தாழ்த்தி கேட்டாண்டவர் கோபப்படுகிற காரியங்கள் இருந்தா மன்னிச்சிருங்க, எரிச்சல் படுற காரியங்கள் இருந்தா மன்னிச்சு, உங்ககிட்ட தவறே இல்லாம இருக்கலாம், நீங்க கோபப்படாதுங்க, சூழ்நிலை மாறிடும், மன்னிக்கலாமே. அதுதான் ஆண்டவர் செய்தா. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இதனால நாளுக்காக தருணத்திற்காக நன்றி. அநேக நேரத்துல நாங்கள் எரிச்சல் படுறோம்ப்பா, கோபப்படுற சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட எரிச்சல் பட்டு நாங்க எதிர்பார்த்தபடி அது இல்லைன்னா உடனே சுட்டி காமிக்கிறோம், குற்றம் சாட்டுகிறோம், பல்ல கடிக்கிறோம், பலவித காரியங்களை செய்கிறோம். அப்படி அல்ல. இந்த நாட்களிலும் கோபம் இருக்கிற அந்த பாவத்தை எடுத்து போடுங்கப்பா. பாவமாய் மாறாதபடி தடுத்து நிறுத்துங்க. எரிச்சல்களை மாற்றி நாங்கள் சமாதானமாய் எல்லாவற்றையும்
அப்பா பொறுமையோடு சகிக்கக்கூடிய தன்மை கொடுங்க, சந்தோஷமா இருக்க கற்றுக் கொடுங்கப்பா. என்னமா அதோடு மட்டுமல்ல, மற்றவர்களை நேசிக்க, மற்றவர்களை உற்சாகப்படுத்தி பாராட்டத்தக்க விதத்திலே எங்கள் சுபாவங்கள் மாறட்டும். இந்த நாளிலும் கோபத்தினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், காயத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்குமானால், ஐயோ கோபப்பட்டு இப்படி பேசினதுனாலதான் அப்படி ஆயிட்டு சொல்லி உணர்ந்து அந்த காரியங்களை சரி பண்ணி மீண்டுமாய் ஒப்புரவாகக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்க பண்ணுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கோபம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருவோம், அது மாம்சத்தின் கிரியை. தேவன் அதில் பிரியப்படவில்லை. ஆவியின் கனியாகிய பொறுமையை நமக்குள்ள கொண்டு வருவோம். ஆண்டவர் மகிமைப்படுவார். நம்முடைய குடும்பமும் சந்தோஷமாய் மாறும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.